மகாபாரத கதையில ஒரு அழகான உரையாடல் கிருஷ்ணருக்கும் கர்ணனுக்கும் நடுவுல நடந்தது. போர்ல கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டாராம், மாதவா, என்னோட வாழ்க்கையில நான் அவமானத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்கேன். என் அம்மா நான் பிறந்த உடனே என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கல்யாணமாகாத பெண்ணுக்கு பிள்ளையா பிறந்தது என்னோட தவறா? குலத்தை காரணம் காட்டி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கத்துத்தர மறுத்தாரு. பரசுராமர் எனக்கு கல்வியை கத்து கொடுத்தாரு. ஆனா நான் க்ஷத்ரியன்னு தெரிஞ்சதோ அவர் சொல்லி கொடுத்ததை எல்லாத்தையும் மறந்துடணும்னு சாபம் கொடுத்தாரு. என்னோட தப்பே இல்லாம என்னோட அம்பு ஒரு மாட்டை தாக்கினது. அதோட உரிமையாளர் எனக்கு சாபம் கொடுத்தாரு. திரௌபதியோட சுயவரத்துல எல்லாரும் என்ன அவமதிச்சாங்க. குந்தி என் அம்மா என்கிட்ட வந்து உண்மைய சொன்னாங்க. அது கூட அவங்களோட மத்த பிள்ளைகளை காப்பாத்தணுங்கிறதுக்காக. துரியோதனன் மட்டும்தான் எனக்காக உதவினான். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவன் கொடுத்ததுதான். அவன் பக்கம் நிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கர்ணன் கிருஷ்ணர் கிட்ட கேட்டாராம். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், கர்ணா, நான் சிறையில தான் பிறந்தேன். நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மரணம் எனக்காக காத்துட்டு இருந்தது. பிறந்த உடனே என் அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டேன். நீ அம்புகள் குதிரைகள் போரோட சத்தத்தை கேட்டு வளர்ந்த. ஆனா நான் மாடுகள் நடுவுல வளர்ந்தேன். நீ சின்ன வயசுலயே கல்வியை கத்துக்கிட்ட. ஆனா நான் 16 வயசுக்கு அப்புறமேலதான் கல்வியை கத்துக்க ஆரம்பிச்சேன். நீ உனக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட. ஆனா நான் விரும்பின பெண்ணை திருமணம் செய்ய முடியல. என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்களை தான் திருமணம் செஞ்சேன். ஜரசந்தன்ட்ட இருந்து என் சமூகத்தை பாதுகாக்க ஊரையே மாத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு எல்லாரும் என்ன பயந்தாங்கோலின்னு சொன்னாங்க. துரியோதனன் போர்ல ஜெயிச்சா உனக்கு புகழ் வரும். ஆனா தர்மர் ஜெயிச்சா இந்த போருக்கான எல்லா குற்றச்சாட்டும் எனக்கு வரும். கர்ணா, வாழ்க்கை யாருக்கும் சமமா இருக்கிறது இல்ல. துரியோதனனுக்கும் தர்மருக்குமே அவங்களுக்கான சவால்கள் இருந்தது. ஆனா எது சரின்னு உன் மனசாட்சியே சொல்லும். வாழ்க்கை அநீதியா இருக்குதுன்னா தவறான வழியில போக கூடாது. அதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ கர்ணா, வாழ்க்கை சில நேரங்கள்ல கடினமா இருக்கும். ஆனா நம்ம விதி நம்ம நிலைமைய பார்த்து தீர்மானிக்காது. நம்ம எடுக்கிற செயல்களை பார்த்து தான் தீர்மானிக்குது. சரியான வழியை தேர்ந்தெடு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் எது சரியான செயல்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.